வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நாமளே எடுக்க போனாலும் அதுக்கு காசு கேக்குறாங்களேன்னு இப்போ நிறைய பேர் வயத்துல புளிய கரைச்ச மாதிரி பதறத்துல இருக்காங்க. ஆமாங்க, இந்தியாவோட மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி SBI தங்களோட பண இயந்திர கட்டணங்கள்ல ஒரு அதிரடி மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது உங்களை எப்படி பாதிக்கும்னு இப்போ தெளிவா பார்ப்போம். மாற்றம் எப்போ நடக்கும்? நீங்க பாரத ஸ்டேட் வங்கியில சேமிப்பு கணக்கோ இல்ல சம்பள கணக்கோ வச்சிருக்கீங்கன்னு வச்சுப்போம். நீங்க அதே வங்கியோட பண இயந்திரத்துல ATM போய் பணம் எடுத்தா இப்போதைக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆனா அவசரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மத்த வங்கி இயந்திரத்துல கை வச்சீங்கன்னா தான் சிக்கலே ஆரம்பிக்குது. என்னென்ன பொது கட்டணங்கள்? பணம் எடுக்க போறீங்களா? நீங்க வேற வங்கியோட இயந்திரத்துல மாசத்துக்கு 5 முறைக்கும் மேல பணம் எடுத்தா 6வது தடவையில இருந்து ஒவ்வொரு முறைக்கும் ரூபாய் 23 கட்டணமா பிடிப்பாங்க. இதுக்கு முன்னாடி இது ரூபாயா இருந்தது. இதோட சேர்த்து சேவை வரியும் GST உண்டுங்க. பணத்தை சரி பார்க்க போறீங்களா? பணம் எடுக்க வேணாம், சும்மா என் கணக்குல எவ்வளவு மிச்சம் இருக்கு நீங்க வேற வங்கியில போய் பார்த்தாலோ இல்லனா குறுந்தகவல் அறிக்கை மினி ஸ்டேட்மெண்ட் கேட்டாலோ அதுக்கு இப்ப 11 ரூபாய் கட்டணம் வசூலிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி இது 10 ரூபாயா இருந்தது. சம்பள கணக்கு வச்சிருப்பவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. இதுக்கு முன்னாடி சம்பள கணக்கு வச்சிருக்கவங்க எத்தனை தடவை வேணும்னாலும் மத்த வங்கி இயந்திரத்துல பணம் எடுத்துக்கலான்னு ஒரு சலுகை இருந்தது. ஆனா இனிமே அப்படி முடியாதுங்க. மாசத்துக்கு 10 தடவை மட்டும்தான் நீங்க மத்த வங்கியில இலவசமா பணம் எடுக்க முடியும். அதுக்கு மேல போனா நீங்களும் கட்டணும். யாருக்கெல்லாம் இந்த கட்டணம் கிடையாது, நீங்க பாரத ஸ்டேட் வங்கியோட இயந்திரத்திலேயே போய் அவங்க கொடுத்த அட்டைய பயன்படுத்தி பணம் எடுத்தா எந்த கட்டணமும் கிடையாது. அட்டை இல்லாம அலைபேசி மூலமா பணம் எடுத்தாலும் கார்ட்லெஸ் காசு பிடிக்க மாட்டாங்க. விவசாய கடன் அட்டை, கிசான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு இந்த கட்டுப்பாடு கிடையாது. அடிப்படை சேமிப்பு கணக்கு BSBD வச்சிருக்கவங்களுக்கு பழைய முறைப்படியே சலுகைகள் தொடரும். மக்களே உஷார், தனியார் வங்கிகளும் இதே மாதிரி கட்டணத்தை உயர்த்த வாய்ப்பு இருக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்க வங்கிக்கு சொந்தமான இயந்திரத்தையே பயன்படுத்துங்க. இல்லனா மாசத்துக்கு இத்தனை தடவை தான் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டு பணத்தை எடுங்க. சும்மா போய் கணக்குல எவ்வளவு பணம் இருக்குன்னு மத்த வங்கி இயந்திரத்தில் பார்த்து உங்க காசை வீணாக்காதீங்க. என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சதா? வங்கி தகவல்கள் மற்றும் அரசாங்கத்தோட அன்றாட மாற்றங்களை தமிழ்லயே உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சேனல் சந்தாதாரர் ஆகுங்கள். சப்ஸ்கிரைப். அப்படியே உங்க நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்க, அவங்களும் உஷாரா இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.